வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரையும் இந்த டீ டைம் ரேடியோக்கு வெல்கம் பேக் பண்ணுறது உங்களின் இவள். ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். எல்லாரும் கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு வழியாக முகிலும் குழலியும் மாற்றி மாற்றி பேரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. ஒருவேளை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னா நீங்கள் இன்னும் இந்த ஸ்டோரியை கேட்க ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதுவரை 4 எபிசோட் சூப்பராக சொல்லி முடிச்சிட்டேன். போய் கேட்டுட்டு வந்து இந்த எபிசோடை கேட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பார்த்த முதல் நாளே எபிசோட் 5. ஒரு வழியா இனிமே ஏங்கன்னு மாற்றி மாற்றி கூப்பிட தேவையில்ல. அதான் 2 பேருக்கும் நேம் தெரிஞ்சிருச்சே. குழலி முகிலோட நேமை எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் முகில் அதையே நினச்சி சிரிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். குழலியும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் 2 பேருமே அசந்து தூங்கிட்டாங்க. தென்றல் காற்று வீச, ரயில் வண்டியின் ஓசை ஒலிக்க, தண்டவாளத்தில் எழுப்பும் ரயில் சக்கரத்தின் சத்தமும் ரயில் போகும் வேகத்தில் தன்னை தாளாட்டுவது போல் 2 பேரும் அசந்து தூங்கினார்கள். காலை பொழுதும் விடிஞ்சிருச்சு. குழலியும் முகிலும் நைட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களா, ஸோ இப்போ விடிஞ்சது கூட தெரியாமல் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. காலை பொழுதுனால ஸ்டேஷன் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் அங்கிட்டு இங்கிட்டு நடமாடிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் வடை, டீ, காஃபி, டிஃபன்னு நிறையா பேர் கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. அப்போது மறுபடியும் பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே பாடல் ஒலிக்குது. அதான் நம்ம குழலியோட மொபைலு ரிங் ஆகுது. அந்த சவுண்டில் குழலி எந்திரிச்சாலோ இல்லையோ முகிலை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவனும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி படுக்கிறான். பட் இந்த பாட்டு அவனை தூங்க விடலை. எந்திரிச்சு உட்காந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். யாரா அது காலங்காத்தால ஃபோனை அலற விடுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். ஆனால் ஆப்போசிட்டில் குழலியோட மொபைலில் இருந்து தான் வருது அப்படின்றத அப்புறம்தான் நோட் பண்ணுறான். ஆமால, இது இவங்களோட ஃபோனில், மறந்தே போயிட்டேன். என்ன இத்தனை டைம் ரிங் ஆகுது, எந்திரிக்காமல் இருக்காங்க. பாவம், நைட் நம்ம அவங்கள தூங்க விடாமல் பேசி தொந்தரவு பண்ணிட்டோம் போல. சரி, நல்லா தூங்கட்டும், எந்திரிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு அவன் கீழே இறங்கி வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். பி. மாதவன் அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் மஞ்சுளா இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் மன்னவன் வந்தானடி. இந்த படம் 1975 வெளியாச்சு. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுஷீலா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் காதல் ராஜ்யம் எனது. இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கலாம்.
மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு கண்ணான கண்மணி வனப்பு கல்யாண பந்தலின் அமைப்பு தேவதேவியின் திருமேனி மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உள்ளது இது மன்னன் மாடத்து நிலவு எந்த மார்பில் நீ வந்து உலவு கடைசியாக கேட்ட பாடல் உங்களின் மனதுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். முகில் கீழே இறங்கி போயிட்டான். குழலி எந்திரிச்சாலா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வாங்க கதைக்குள்ளே போகலாம். முகில் குழலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே இறங்கி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிட்டான். அகைன் மொபைல் ரிங் ஆச்சு. அதுதான் குழலி காதில் விழுந்துச்சு போல. ஏன்னா அப்போதான் எந்திரிச்சா. ஒரு பெரிய சோம்பலுக்கு அப்புறம் குழலி தூக்கத்துல இருந்து கண் முழிச்சா. முழிச்சு பார்த்தா நைட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி சிரிச்சிட்டு இருந்தா. முகிலை கெஞ்ச விட்டது, அதனால முகில் ஃபீல் பண்ணது, அப்புறம் கடைசியா இவ சொன்னது, இது எல்லாமே குழலிக்குள்ள ஒரு நல்ல ஃபீலை தந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சிட்டு அவளுக்குள்ள சிரிச்சிட்டு இருந்தா. பெட்ல இருந்து எந்திரிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல முகில் இல்லை. அவளுக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கு. என்னடா இவரு எங்க போனாரு? ஆளையே காணோமே, கீழேயும் இல்லை. ஒருவேளை வேற எங்கேயும் சீட் மாதிரி போயிட்டாரா? அச்சுச்சோ என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு யோசனையாகவே இருந்தா. என்ன தாயி இப்போதான் முழிச்சியா? நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு கீழே இருந்து பாட்டி கேட்க, ஆம் பாட்டிமா நல்லா தூங்குனேன். நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? ஆமாம் தாயி. என்ன பாட்டி உங்கள் பேத்தி வந்துட்டாங்களா? இல்லை தாயி, ஃபோன் பண்ணா.
இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஏறுவாளாம். ஓ அப்படியா பாட்டி, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டே இவ முகிலை தேடிட்டே கீழே இறங்குறா. குட் மார்னிங் குழலி அப்படின்னு ஒரு குரல். யாரா அது அப்படின்னு இவ டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம முகில். குழலிக்கு செம்ம ஷாக்கு. அதே சமயம் உள்ளுக்குள்ள செம்ம ஹாப்பி. ஏன் ஹாப்பியானா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏங்க எங்கே போனீங்க? உங்களை நான் எவ்வளோ நேரம் தேடுறேன் தெரியுமா? வேற எங்கேயும் மாற்றி போயிட்டீங்க போல அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் எங்கே போகிறேன்? ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகத்தான் போனேன். அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பதறீங்க? ஜஸ்ட் கூல் அப்படின்னு முகில் சொல்ல, ஓ ஓகேங்க. ஐயோ இவர் ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆக தான் போயிருக்காரு. நம்ம ஏன் அதுக்குள்ளே இப்படி பதறோம்? நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே, என்னாச்சு நமக்கு? சரி, நம்ம நார்மலாக இருக்கணும், அவர் முன்னாடி எதுவும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு குழலி தனக்குள்ளேயே பேசிக்கிறா. சரி முகில், நீங்கள் எதிரிக்கும் போதே என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு குழலி கேட்க, இல்லைங்க நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். ஓ ஓகே முகில், சரி இருங்க, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போது குழலி கிளம்புறா. குழலி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவர் நார்மலாக தான் இருக்கார், நம்ம தான் ஓவராக பண்ணுறோமோ, எல்லாத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணுறோமோ? குழலி இது தப்பு, ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப், நார்மலாக பிஹேவ் பண்ணு. ஏன் அவரை பார்த்தா ஒரு மாதிரி ஆகிறேன்னு தெரியல அப்படின்னு இவளுக்குள்ளேயே குவெஸ்டின் கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க, நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன். கே சங்கர் அவர்களோட இயக்கத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் புஷ்பலதா இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் ஏழை பங்காளன். இந்த படம் 1963 வெளியாச்சு. KV மகாதேவன் அவர்களோட இசையில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகளில், TM சௌந்தரராஜன், P சுஷீலா இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் மனதில் என்ன மயக்கம். இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நான் கதையை தொடர்றேன். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம்? பகலை முழு இரவாய் எண்ணி பார்ப்பதனாலே வெட்கம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம்? பகலை முழு இரவாய் எண்ணி பார்ப்பதனாலே வெட்கம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம்? இன்பம் நிழலாடும், நிழலாடும் இளமை சதிராடும். நீராடும் இன்பம் நிழலாடும், நிழலாடும் இளமை சதிராடும். சதிராடும் எண்ணம் உறவாடும், சதிராடும் எண்ணம் உறவாடும். உறவாடும் கண்கள் உறங்காதே,
என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் புனலாடும் மலரில் வண்டாடும் வண்டாடும் இன்பப் பண்பாடும் புனலாடும் மலரில் வண்டாடும் வண்டாடும் இன்பப் பண்பாடும் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் கனலாடும் கண்கள் உறங்காது உறங்காது மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் கண்ணோடும் ஆசை முன்னோடும் முன்னோடும் கால்கள் தள்ளாடும் கண்ணோடும் ஆசை முன்னோடும் முன்னோடும் கால்கள் தள்ளாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் கண்கள் உறங்காது உறங்காது மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் பகலை முழு இரவாய் எண்ணி பார்ப்பதனாலே வெட்கம் மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் கடைசியாக கேட்ட பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். குழலி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தனக்குள்ளேயே பேசிக்கிட்டாலே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரெயினுக்கு வெளியே இருந்து ஒரு சவுண்டு, குழலி இங்கே பாருங்க அப்படின்னு. இது முகிலோட வாய்ஸ் ஆச்சே அப்படின்னு வெளியே பார்க்குறா. அட ஆமாம், முகில் தான். இப்போ இதுக்கு முகில் வெளியே நிற்கிறான்? இது என்னங்க கேள்வி? மார்னிங் டைமில் அதான் முகில் காஃபி குடிக்க போயிருப்பான். வாங்க காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு குழலியை கூப்பிடுறான். போவோமா வேணாமா? போனால் நல்லா தான் இருக்கும், பட் வேணாம். இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி அவாய்ட் பண்ணுறா. அட உள்ளேயே தானே உட்காந்துருக்கோம், சும்மா வெளியே வாங்க, ட்ரெயின்லாம் ஒன்று விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறான். சரி ஓகே, இதுக்கு மேலே இவரை அவாய்ட் பண்ண முடியாது, பேசாமல் போயிடுவோம், காஃபி தானே, சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு தன்னோட பிளேஸுக்கு பர்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறா. அப்போது முகில் ஜன்னல் வழியா, பாட்டிமா டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா, வாங்கி தரவா அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி நான் அப்போவே சாப்பிட்டேன், இந்த பொண்ணை வேணா கூட்டிகிட்டு போ தாயி, அந்த தம்பியோட போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு பாட்டியும் ஒரு தடவை குழலியை பார்த்து சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு பிளாட்ஃபார்முக்கு வரா. வாங்க குழலி, ஒரு காஃபிக்கு இவ்வளோ யோசனையா? நாளைக்கு நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, நான் எங்கேயோ இருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சேர்ந்து காஃபி குடித்தோம்னா இந்த மெமரிஸ் உங்களுக்கு லைஃப் லாங் கூட வரும். ஸோ யோசிக்காமல் வாங்கன்னு முகில் குழலியை கூப்பிட்றான். இவன் பேசுகிறத கேட்க கேட்க உண்மையிலேயே முகில் தான் இப்படி பேசுகிறானா அப்படின்றத குழலியால் நம்பவே முடியல. உட்காருங்க, உங்களுக்கு காஃபியா டீயா என்ன சாப்பிட்றீங்கன்னு முகில் கேட்க, எனக்கு பால் தாங்க, நான் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டேன், பழக்கம் இல்லை அப்படின்னு குழலி சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, சீரியஸாவா? ஆமாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு இவ கேட்குறா.
இல்லைங்க, நானும் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கும் பழக்கம் இல்லை. ஸோ நானும் பால் தான் அப்படின்னு முகில் சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போயிட்டான். இந்த பக்கம் நம்ம குழலிக்கு சொல்லவா வேணும், சும்மாவே தையா தக்கான்னு குதிப்பா. இப்போது இதுலேயும் இவங்க 2 பேருக்கும் ஒத்து போயிடுச்சா. ஸோ இவளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, இதில் கூட இவர் நம்மள மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு குழலி தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பாங்க, எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஆர்.எம். கிருஷ்ணசுவாமி அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி கணேசன், லலிதா, பத்மினி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் தூக்கு தூக்கி. இந்த படம் 1954 வெளியாச்சு. ஜி ராமநாதன் அவர்களோட இசையில், மருதகாசி அவர்களோட வரிகளில் TMS சௌந்தரராஜன் அவர்களும் MS ராஜேஸ்வரி அவர்களும் இணைந்து பாடின பாடல் தான் கண்வழி புகுந்து கருத்தினில். இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கலாம். கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம், கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம். இன்மொழி பேசி ஏற்றிட எண்ணும் இதயமில்லாதார் கவனம், இன்மொழி பேசி ஏற்றிட எண்ணும் இதயமில்லாதார் கவனம், இழந்ததனா எந்த மௌனம், இழந்ததனா எந்த மௌனம், இழந்ததனா எந்த மௌனம், இழந்ததனா எந்த மௌனம். வண்ணச்சிலையே வண்ணச்சிலையே வளர்ப்பிறையே வந்ததறியேன் மனக்குறையேன், வண்ணச்சிலையே வளர்ப்பிறையே வந்ததறியேன் மனக்குறையேன். என்னும் வேம்பு என்னும் வேம்பு மொழி கரும்பு என்னை பிரிந்த உம்மனும் இரும்பு, என்னை பிரிந்த உம்மனும் இரும்பு, கண் போதும் சொல்லம்பு கண்ணே போதும் சொல்லம்பு, உனை கணமும் பிரியேன் என்னை நம்பு. உண்மையில் என்னே உமக்கன்பு, உண்மையில் என்னே உமக்கன்பு உண்டென்றால் இல்லை நீ வம்பு, உண்மையில் என்னே உமக்கன்பு உண்டென்றால் இல்லை நீ வம்பு. கண்ணில் தவழுதே குறும்பு, கண்ணில் தவழுதே குறும்பு, கனிமொழியே நீ என்னை விரும்பு, கண்ணில் தவழுதே குறும்பு, கனிமொழியே நீ என்னை விரும்பு. கண்வழி புகுந்தே கருத்தினில் கலந்தே கனிமொரு காதல் ஜோதி, கண்வழி புகுந்தே கருத்தினில் கலந்தே கனிமொரும் காதல் ஜோதி, காண்போமே பாதி பாதி, காண்போமே பாதி பாதி, காண்போமே பாதி பாதி, காண்போமே பாதி பாதி. கடைசியாக கேட்ட பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். இவங்க 2 பேரும் வந்த இடத்துல என்ன பேசியிருப்பாங்க, டிலே பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக முகில் 2 பேருக்கும் 2 கப் வாங்கிட்டு வந்துட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்தாங்க குழலி குடிங்க அப்படின்னு குழலியோட கப்பை குழலி பிளேஸில் வைக்கிறான். அப்புறம் குழலி சொல்ல மறந்துட்டேன், உங்கள் மொபைல்
ரொம்ப நேரம் ரிங் ஆச்சு. நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? அதான் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நானும் உங்கள் பர்சனலாக இருக்கும்னு மொபைல் எடுக்கலை. இன்ஃபேக்ட் என்னை எழுப்புனது கூட உங்கள் ஃபோன் தான் அப்படின்னு முகில் சிரிச்சிட்டே சொன்னான். ஆமாம் முகில், பார்த்தேன். அம்மா தான் கூப்பிட்டாங்க. ட்ரெயின் ஏறிட்டு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது சடனாக குழலி ஒன்று யோசிக்கிறா. அது என்னென்னா, குட் மார்னிங் குழலி அப்படின்னு முகில் சொன்னப்போ இவ ஹாப்பியானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முகில் தன்னோட நேமை சொல்லி கூப்பிட்டான். அது இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் கூப்பிடும் போது இவ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணான். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேற யாரும் என்னோட நேமை இப்படி கூப்பிட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணான். அதைத்தான் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்புறம் குழலி, நீங்கள் என்ன விஷயமா டெல்லிக்கு போகிறீங்கன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவா முகில், ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன். என்னோட சின்ன வயசு கனவு கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் ஊடால லாக்டவுன் போட்டனால எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. காலேஜ் முடித்து 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கு கால் லெட்டர் வந்துச்சு. அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு குழலி சொல்கிறா. சூப்பர் குழலி, ஆல் த பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போகிற வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அப்படின்னு முகில் விஷ் பண்ணுறான். தேங்க்யூ ஸோ மச் முகில். அப்புறம் முகில், நீங்கள் என்ன வேலையாக போகிறீங்கன்னு மறுபடியும் குழலி கேட்குறா. நானும் ஒரு ஜாப் விஷயமாக தான் போகிறேன். என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான் அது. அதான் ரெக்கமெண்டேஷனில் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஓ அப்படியாங்க, சூப்பருங்க. இதுக்கு முன்னாடி மதுரையில் தான் வேலை பார்த்தீங்களோ அப்படின்னு குழலி கேட்க, ஆமாங்க, நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்தேன். பட் சேம் லாக்டவுன் ப்ராப்ளம்னால அந்த ஜாபும் என்னை விட்டு போயிருச்சு. அதனால அகைன் ஜாயின் பண்ண போகிறேன்னு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை முகில் சொல்லிட்டு இருக்கான். இந்த லாக்டவுன் எல்லார் லைஃப்லேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுல அப்படின்னு முகில் சொல்ல, ஆமாங்க, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. சரி, வேற என்ன, எதுவும் வேணுமா? சாப்பிட்றீங்களா? ஆர்டர் பண்ணவா அப்படின்னு முகில் கேட்கும் போதே ட்ரெயினோட ஹாரன் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ட்ரெயின் கிளம்ப போகுது. அதை கேட்டதும் குழலி, ஐயோ அதெல்லாம் வேணாம்ங்க, வாங்க நம்ம போகலாம், ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். விபி ராஜேந்திர பிரசாத் அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி மற்றும் மஞ்சுளா இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் எங்கள் தங்கராஜா. இந்த படம் 1973 வெளியாச்சு. கேவி மகாதேவன் அவர்களோட இசையில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் இரவுக்கும் பகலுக்கும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம்.
பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம். பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பதென்பது கவிதையின் விளக்கம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காணப்போவது மஞ்சம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காணப்போவது மஞ்சம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. கடைசியாக கேட்ட பாடல் உங்களின் மனம் கவர்ந்த பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். பால் சாப்பிட போன இடத்துல 2 பேரும் தான் ஏன் டெல்லி போகிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினோட ஹாரன் சவுண்ட் கேட்டு 2 பேரும் அவசர அவசரமாக ஓடி போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். பாட்டி ஒரு பக்கம் ஜன்னல்ல இருந்து கையசைச்சு கூப்பிடுறாங்க, தம்பி தம்பி வாங்கப்பா, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு 2 பேரையும் பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் மூவிங்லேயே 2 பேரும் வேகமாக ஓடி போய் ஏறிட்டாங்க. ஒரு வழியாக சீட்லையும் வந்து உக்காந்துட்டாங்க. நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளேன்னு குழலியோட ஃபோனு குழலியை கூப்பிட, ஐயோ மறந்தே போயிட்டேன், அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் அட்டன் பண்ணி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. இல்லைம்மா, நைட்டு நான் தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் மார்னிங் நல்ல தூக்கம், என்னால் உடனே எந்திரிக்க முடியல, அதான் நீ கூப்பிட்டப்போ என்னால் எடுக்க முடியலை. நீ நல்லா இருக்கியா? அப்பா நல்லா இருக்காங்களா? நான் உங்களை விட்டு இப்படிலாம் பிரிஞ்சு வந்ததே இல்லைல்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நைட் ட்ராவல், இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குமா. நீ உடம்பு பார்த்துக்கோ, நான் இங்கே சேஃபாக தான் வரேன். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, என்னைய பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அப்புறம் கூட ஒரு பாட்டிமாவும் வராங்க, அதனால என்னை பற்றி நீ கவலைப்படாத. நான் டெல்லி போய் இறங்கிட்டு உன்னை கூப்பிட்றேன், சரியாம்மா? வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. இது எல்லாத்தையும் முகிலும் கேட்டுட்டே வரான். ச்சே, நம்மளை இப்படி விசாரிக்க யாருமே இல்லையே, நமக்கும் அம்மா இருந்திருந்தா நம்மளை இப்படி தான் விசாரிச்சிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு
குழலியை பார்த்து கேட்குறான். ஏன் குழலி, இதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாலாம் ட்ராவல் பண்ணது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் நான் என் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே குழலிக்கு சடனாக ஞாபகம் வர விஷயம் என்னன்னா, நேற்று பாட்டி தன்னோட பேத்தி நேம சொன்னப்போ ஏன் டல்லானாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தா. பட் நேற்று கேட்டப்போ முகில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்புனான். பட் குழலிக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு அகைன் கேட்டு எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ நல்ல மூடில் தானே இருக்காரு, இப்போ கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ஒரு மனசாக கேட்டுருவோன்னு சொல்லிட்டு கேட்க போகிறா. அப்புறம் முகில், நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் மறைக்காம என்கிட்ட சொல்லணும், சொல்வீங்களா அப்படின்னு குழலி கேட்க, கேளுங்க குழலி, சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு முகில் சொன்னதுக்கு, இனியவள் யாரு, அவங்க பேரை கேட்டதும் ஏன் நீங்கள் டல் ஆகுறீங்க, ஏன் உங்கள் ஃபேஸ் மாறுது, நேற்று நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு பொய் தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நேற்று உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேணாமேன்னு தான் விட்டேன், பட் இவ்வளோ கேட்குறேன்ல, என்னைக்காச்சும் சொல்லுங்க அப்படின்னு குழலி கேட்டதுமே அவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த முகில் சடனாக டல்லாகிறான். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இப்போ கூட உங்கள் முகம் மாறுது, சரி ஓகே சொல்ல வேணாம், பர்சனல்னு நினச்சிங்கன்னா விடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு குழலி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறேன், இனியவள் யாருன்னா அப்படின்னு முகில் அங்கே கேப் விடும்போதே தெரிஞ்சிருக்க வேணாமா. ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து இனியவள் யாரு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமுலு நாயுடு அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் மரகதம். இந்த படம் 1959 வெளியாச்சு. SM சுப்பையா நாயுடு அவர்களோட இசையில், பாலு அவர்களோட வரிகளில், TM சௌந்தரராஜன் மற்றும் ராதா ஜெயலக்ஷ்மி இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம இனியவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேட்டு ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர காத்துருங்க. கண்டிப்பாக நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு எங்களோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. Until that stay tuned சொல்லிட்டு நன்றி மற்றும் வணக்கங்கள் சொல்லிக்கிறது நான் உங்களின் இவள்.